சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாருன்னா, நீங்க உண்மையாகவே பாபாவின் வலது கரமா அப்படின்னு நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்க. பாபா சொல்றாரு, இப்போ யாராவது ஆத்மா துன்பத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவுவது யாரு தெரியுமா? நீங்க தான். என்னோட அன்பான குழந்தைகளே, பாப்தாதா சொல்றாரு, பிராமணன் என்றாலே பரமாத்மா தந்தைக்கு வலதுகரமா இருக்கிறவங்க. இந்த காலத்துல நீங்க ஒவ்வொருவரும் ஆத்மாக்கள் மீது கருணையுள்ளம் உடையவர்களாகவும் வள்ளலாகவும் ஆகி கொடுத்து கொண்டே இருக்கணும். இந்த காலத்துல நீங்க அப்படிதான் இருக்கணும். ஏன்னா மனசா சேவை, மனசு மூலியமா மனசார செய்யணும் சேவை. அதன் மூலமா மனசார செய்யும் மூலம் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களோட சுபாவம், உங்களுக்கே உள்ள ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா, அந்த சுபாவத்தின் மூலமாக கொடுத்தாலும் சரி, சிரேஷ்ட சக்தியின் விருத்தியின் மூலம் கொடுத்தாலும் சரி, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட உள் உணர்வு, அந்த உங்களோட சிருஷ்டி, அதாவது இந்த சிருஷ்டியை மாற்றக்கூடிய அந்த விருத்தி, அதன் மூலமாக கொடுத்தாலும் சரி, ஆன்மீக சக்தி நிறைந்த வார்த்தைகளினால் கொடுத்தாலும் சரி, இப்போது ஆத்மாவோட பலத்தின் மூலமாக நம்ம இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கறதன் மூலமாகவும் சரி, ஆன்மீக சக்திகள் நிறைந்த வார்த்தைகளால் கொடுத்தாலும் சரி, தன்னுடைய நின்ற சம்பந்தம் தொடர்பினால் கொடுத்தாலும் சரி, நீங்கள் யார் கூடலாம் பழகுறீங்க, அந்த தொடர்புனால ஏதோ ஒரு எப்படியாவது பார்க்குறீங்க, இல்லை உங்கள் கூடவே இருக்கிறவங்க எப்படியாவது நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் கொடுத்தாலும் சரி, எந்த வழியிலாவது நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களோட வேலையே, அதுதான் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாரு. அப்போதான் அந்த ஆத்மாக்கள் வஞ்சிக்கப்படுவதே கிடையாது. அவங்க என்ன ஆகிறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் போது பாபா கேட்குறாரு, கருணை உள்ளம் உடையவர்களாக அவங்களும் ஆகுறாங்க. அவங்க என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாபா கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியுமா? அவங்க என்கிட்ட தான் கேட்குறாங்க. குழந்தைகளே, என்ன கேட்குறாங்கன்னா, அமைதி கொடுங்க, அன்பு கொடுங்க, எங்களுக்கு சக்தியின் கிரணங்களை காட்டுங்கன்னு கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. தினமும் அவங்க இப்போ இந்த காலத்தில் அப்படி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாபா, நான் எப்படி கொடுப்பேன்? குழந்தைகளே, நீங்கள் உங்கள் மூலம் தான் நான் கொடுக்க முடியும் இல்லையா? நானா டைரக்டாக கொடுக்க முடியாது. பாபாவிற்கு நீங்கள் அனைவரும் வலதுகரங்களாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே பாபாவோட வலது கரம் தானே. இப்போ யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறாங்க? கைகள் மூலம் தானே கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அனைவரும் பாபாவின் வலது கரங்கள். அதுவும் ரைட் ஹேண்டை தானே அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களை நான் யூஸ் பண்ணணும், ரைட் ஹேண்டாக நீங்கள் இருக்கீங்களா? அதனால் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னா உங்கள் மூலம்தான் கொடுக்கவே என்னால் முடியும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாரு. உங்களை யூஸ் பண்ணி இந்த ஐடியா உங்களுக்கு திடீர்னு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணி அந்த ஐடியா மூலமாக மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லலாம், மற்றவங்களுக்கு இந்த சக்திகளை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வழியில் உங்கள் மூலியமாக நான் பண்ணுவேன். என்னோட இனிமையான குழந்தைகளே,
நீங்கள் தான் பாபாவின் கரங்களே, அதுலேயும் வலது கரமாக இருக்கீங்க. நீங்கள் தான் கருணையின் மூலங்கள், நீங்கள் தான் சக்தி தரும் கருவிகள். அதனால் யாராவது ஆத்மா வெறுமையாக இருந்தால் அவங்கள நிரப்புவது தான் உங்களோட கடமையே. உங்களோட கடமையே அதுதான். யாருமே அப்படியே எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க, இவங்கள பார்த்தோம் எனக்கு எதுவுமே திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே நினைக்கவே கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. பாபா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன். யாராச்சும் துன்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமைதி, அன்பு, சக்தி கொடுங்க. அவங்க ரொம்ப துன்பமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நம்ம ஜாலியாக இருந்தால் போதும், நம்ம மனசு நிம்மதியாக இருக்குது, நம்ம கூட பாபா இருக்காருன்னு அப்படி இருந்துடக்கூடாது குழந்தைகளே. நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பாபா கிட்ட இருந்து அமைதியோட சக்தி, அன்போட சக்தியை எடுத்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தன்னை தானே ஆத்மா என்று உணரணும். அப்போ தான் உங்களுக்கு பாபாவிடமிருந்து சக்தி கிடைக்கும். புருவ மத்திக்கு நடுவில், பிரெயினுக்கு நடுவில் ஆத்மா நான் இருக்கேன், ஒரு மின்னக்கூடிய ஒரு வைரம் மாதிரி ஜொலிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லபடியாக உணருங்க. பாபா உங்கள் கண்ணு முன்னாடி, உங்கள் முன்னாடியே நான் இருக்கேன், ஆத்மாவாகிய உங்கள் முன்னாடியே ஜொலிக்கக்கூடிய ஒரு ஒளியாக நான் இருக்கிறேன், பாபா இருக்கிறேன் அப்படின்னு நல்லபடியாக அனுபவம் பண்ணி அந்த சக்தி பாபா கிட்டேருந்து வருது, அது என்கிட்ட இருந்து அந்த ஆத்மாக்களுக்கு போய் சேருது அப்படின்னு இதை நல்லபடியாக நீங்கள் அனுபவம் பண்ணி கொடுக்கணும். எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க, அது என்னன்னா, நான் தான் பாபாவின் வலதுகரம், நான் ஆத்மா இப்போது இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்னோட பொறுப்பே இப்போ எதற்காக, கொடுக்கும் வள்ளல். பாபா சொல்கிறாரு, இப்போது நீங்கள் உங்களிடம் நீங்களே கேட்டுக்கோங்க, நான் கொடுக்குறேனா இல்லை நான் கருணை உள்ளமாக இருக்கானா, இப்போது யாருக்காவது ஏதாவது கொடுத்துட்டே இருக்கானா. ஏன்னா இப்போது நான் கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் வருதே, அது எதற்காகனா பாபா நமக்கு டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணணும். நம்ம இதை பண்ணி ஆகணும், இதை பண்ணணும்னு நமக்கு தோணுதுன்னா பாபா நம்ம கூட பேசி நம்ம மூலிமா ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை உணரணும். இந்த நிலை வந்தால் தான் நீங்கள் உண்மையான பிராமணர் ஆகியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா பெயர் அளவில் மட்டும் பிராமணன் ஆகியிருக்கீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணமே வரலை அப்படின்னா சும்மா வெளியில் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பேட்செல்லாம் குத்திட்டு பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு உணர்வுகள் எனக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்ற அந்த உணர்வே உங்களுக்கு வரலன்னா நீங்கள் பெயர் அளவுக்கு தான் பிராமணனாக ஆகியிருக்கீங்க அப்படின்னு பாப் தாதா சொல்கிறாரு. அதனால் பாப் தாதா சொல்கிறாரு, என்னோட குழந்தைகளே, என்னோட வலதுகரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளே, நீங்கள் இப்போது கொடுங்கள், கொடுங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள் அப்படின்னு பாப் தாதா சொல்கிறாரு. பாப் தாதாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை உங்களோட வலதுகரமாக இப்போது நீங்கள் மாற்றிருக்கீங்க. இந்த டைமில் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். இறைவன் எங்கள் அப்பாவோட கருவியாக நாங்கள் ஆகியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.